ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சொத்து குவிப்பு வழக்கில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாக இயக்குநர் என் சீனிவாசன் உள்ளிட்டோர் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராயினர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சொத்து குவிப்பு வழக்கில் சிபிஐ தரப்பில் இதுவரை 10 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் ஆந்திர மாநில அமைச்சர்கள், அதிகாரிகள், பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. சிபிஐயின் 6வது குற்றப்பத்திரிகையில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான நிறுவனத்தில் 140 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து அதன் மூலம் நிலம் மற்றும் கிருஷ்ணா மற்றும் கங்னா நதிநீர் ஒதுக்கீடு பெற்றது தொடர்பாக இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட சம்மன் அடிப்படையில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் பிசிசிஐ தலைவருமான என் சீனிவாசன் ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் வெள்ளியன்று ஆஜரானார். இவ்வழக்கில் ஜெகன்மோகன் ரெட்டியின் நிதி ஆலோசகர் விஜய் சாய் ரெட்டி, ஐஏஎஸ் அதிகாரிகள் எம் சாமுவேல், ஆதித்யநாத் தாஸ், ஜெகதி பப்ளிகேஷன்ஸ், கார்மல் ஆசியா நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீனிவாசன், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும், இதைத் தவிர வேறெதுவும் சொல்வதற்கில்லை என்று கூறினார். இவ்வழக்கின் விசாரணை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.